ஸோ ஹை காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பிக் பாஸில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு டான்ஸிங்கான ஒரு வாரம் தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா போன வாரம் எல்லாமே டல்லாக இருந்ததுனால இந்த வாரம் பிக் பாஸே அவங்க ஒரு பூஸ்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நிறையா பிரச்சனை நடந்துச்சு. அர்ச்சனா பிரச்சனை, விஷ்ணு பிரச்சனை, விஜய் வர்மா எல்லாருமே ஓப்பனாக சொன்ன பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்காக இந்த வாரம் ஃபுல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் டாஸ்க்காகவே இருந்துச்சு. ஸோ என்டர்டெயின்மெண்ட் டாஸ்க்குனால் எல்லாமே டான்ஸ் ஆடி அதுக்கான ரிவ்யூ சொல்லி, ஸோ அதில் யார் பெஸ்ட்டு வராங்கன்னு அவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் கொடுத்து, ஸோ அதில் இருக்கிறவங்களுக்கு வின் பண்ண கொடுத்து, அந்த மாதிரி ஒரு ஃப்ரேமாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு கேரக்டரு. அர்ச்சனா வந்து ஈஸ்வரி கேரக்டரு, விஷ்ணு வந்து விஜய் கேரக்டர், இந்த போக்கிரி கேரக்டரு, அசின் வந்து இந்த மாதிரி அசின் வந்து அனன்யா வந்து அசின் கேரக்டரு, ஸோ இந்த மாதிரி மணி வந்து சூர்யா கேரக்டர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரில் அவங்க ரொம்ப அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. தினேஷ் வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்த ஒரு வீக் வந்து திடீர்னு அனன்யா எஃபெக்ஷன் ஆகிறாங்க. ஸோ ஏன்னா அனன்யா வந்து இந்த வாரம் பூராமே வந்து இவ்வளோ ஃபன்னாக போயிட்டுருங்க. நேற்று ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தவங்க வந்து இன்றைக்கி எஃபிக்ஷன். ஸோ இந்த மாதிரி தான் லைஃப்பும் என்ன நடக்கும்னே தெரியாது, திடீர்னு எதனால நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி எஃபிக்ஷன் ஆகிறாங்க அனன்யா. ஒரு பசில்ஸ் இருக்குது, அந்த பசிலில் யார் ஃபோட்டோ இல்லையோ அவங்க வந்து எவிக்ஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து அனன்யாவோட ஃபோட்டோ இல்லை, அவங்க எவிக்ஷன் ஆகிட்டாங்க. இந்த வீக் வரதுக்கு முன்னாடி எவிக்ஷன் ஆகிட்டாங்க. அப்போ இந்த வீக்கெண்டில் என்ன நடக்கும், ஒரு எஃபெக்ஷன் நடக்குமா, 2 எஃபெக்ஷன் நடக்குமான்றது டவுட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸில் வின் பண்ணி அவங்களோட ஒரு டிக்கெட் ஃபினாலில் வந்து கிடைச்ச ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வின் பண்ணவங்களை வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் பண்ணுறாங்க. ஸோ நிக்சன், அர்ச்சனா, தினேஷ். ஸோ இந்த 3 பேருமே வந்து அவங்களுக்கான ஒரு டிக்கெட் ஃபினாலே அந்த போகிறதுக்கான ஒரு பாயிண்ட் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி அர்ச்சனா வந்து ஆல்ரெடி அந்த டாஸ்கில் ஒரு தோத்த டாஸ்கில் போக முடியாதனால அந்த ஒரு பாயிண்ட் வந்து யாருக்கு கொடுக்குறீங்க, ஸோ அந்த மாதிரி அந்த பாயிண்ட் வந்து யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரி வந்து அவங்க வந்து எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பூர்ணிமாவுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பூர்ணிமா கொடுக்குறோன்னு அவங்க ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஸோ என்னடா நம்ம கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு, ஏன்னா 2 பேருமே சண்டை போட்டு மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூர்ணிமாவுக்குமே மாயாவுக்குமே ஒரு பெரிய சண்டை வெடிக்குது. என்னென்னா ஒரு டான்ஸிங்கில் அவங்க ரவீனா ஸ்பேஸ் கொடுத்தனால நான் ஆடினேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படி மாதிரி சொல்ல. ஸோ நான் என்ன சொன்னேன், எனக்கு தான் எனக்கு தெரியும், ஏன் ஓட்டை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர்த்துக்குமே சண்டை பெருசாகுது. ஸோ நேற்று பிக் பாஸ் வீடியோ பண்ணலை, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ நேற்று பிக் பாஸ் வீடியோ போடலை, அதான் இன்றைக்கி போட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி டேட்டில் நடந்தது இதுதான். ரொம்ப சுவாரஸ்யமாகவோ எதுவும் பெருசாகவோ எதுவும் நடக்கலை. ஸோ இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ விஷ்ணு எவிக்ஷன் ஆகலான்னு நினச்சி அவர் ரொம்ப அழுது மாதிரி பேசிகிட்டு இருந்தார். ஸோ ஆனால் அவர் எவிக்ஷன் ஆகலை. ஸோ அதனால் அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி டேட்டில் இதான் நடந்துச்சு பிக் பாஸில். நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஏதாவது டாபிக் பேசணும்னு நினச்சிங்கன்னா பிக் பாஸ் ரிவ்யூ நம்ம ரெகுலராக பண்ணுறது தான். ஸோ வேறு ஏதாவது டாபிக் பேசணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் ஒரு நாளைக்கு பார்க்குறேன் கைஸ். இந்த வாரம் வந்து பாருங்கள், எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ பிக் பாஸ் பற்றி ஒரு தனியாக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம். ஸோ அந்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ஒரு சம் பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு நாலேஜ் இருந்ததை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம். ஸோ இப்போ ஆனால் பிக் பாஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணால் தான் போயிட்டுருக்கு. அனன்யா வந்து ஒயில் கார்டு அந்த மாதிரி திடீர்னு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கி. ஓகே கைஸ், பாய்.